வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இனிமேல் கிரில்ல போடுறதுதான் வேலை. எல்லாம் சரியா இருப்பியா? அதெல்லாம் யோசிக்க தோணாதியா? ஓடும் வாங்க போவா, அப்பதான் நல்லா இருக்கும். ஏற்றி விட்டு செவ்வுன்னு ஆகும்யா. வாயா வாங்க போவா, சிகரெட் போடுவோம். اه دجاج يعني chicken كله لحم لحم هذا chicken اه عشان عيد مبارك ليك ليش ركب هذا الخشب خشب عشان نسوي اه ركب نار டேய் ஏமா ரெடி பண்ற? பசிக்குதுடா. இது எடுக்கிறதே பிச்சை. இதுல அவசர வேலை. ஊட்டி போடு. சூடு பண்ண போறோம் இப்போ போல பார்பிக்யூ மாதிரி. ஸோ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். அவங்க பக்கத்தில் ஒரு ஐஸ் வண்டி நிற்குது. அங்கே போயிட்டு ஐஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு இருக்கிறோம் அடிக்கிற ஹீட்டுக்கு. ஸோ இந்த ப்ரோ வந்து நாகர்கோவிலை சேர்ந்தவர். நம்ம வீடியோவை பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு நான் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறேன் ப்ரோன்னு என்னை கான்டெக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நானும் போய் மீட் பண்ணோம். அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன், அதை போடுறேன் பாருங்கள். ஸோ அப்புறம் இந்த மாதிரி பக்கத்துக்கு நானும் ஃப்ரீ தான் ப்ரோ, உங்கள் கூட வரலாமா கேட்டிருந்தாரு. சரி வாங்க ப்ரோன்னு அவரையும் அள்ளி போட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அது அள்ளி போட்டு எடுத்து வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எத்தனை வருஷமா ப்ரோ இங்கே ஒர்க் பண்ணுறேன்? நீங்கள் ஒரு 8 வருஷமா இங்க ஒர்க் பண்ணி சவுதி அரேபியாவில் 8 வருஷமா. 8 வருஷத்துல நீங்கள் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு வந்திருக்கீங்களா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் 5 வருஷத்துல. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆ 8 வருஷத்துல. 8 வருஷத்துல. ஏன் இதுக்கு வேற எங்கேயும் போனது இல்லையா? இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கள் யாருமே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கம்மி தான். இதே மாதிரி போற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்மி தான். ஏன்னா வேலை உண்டு, ஒர்க் அண்ட் ரூம், அவ்வளவுதான் வாழ்க்கை. வெளில எல்லாம் போறது தெரியவும் செய்யாது. யாரையும் வரவும் விட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் பயப்படுவாங்க. சவுதி அரேபியால மற்ற கண்ட்ரினா பிரச்சனை கிடையாது. எல்லாரும் பயம் அத கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. எதுக்காக பயம்? பயம்னா எங்கிட்ட ரூல்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய அதனாலயா? வந்து தேவையற்ற பயம். ரைட்டு. இது பீச்சை பத்தி எப்படின்னு சொல்லுங்க. நைட் டைம் ஆட்களா இருக்கிறாங்க, எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்துருக்காங்க, பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நிறைய பேர் இந்த நைட் டைம் இந்த பீச்சுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி பீச் கார்னர்ல இருக்கிற ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் தான். பட் குளிக்கிற மாதிரி இடங்கள் ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால நம்ம பீச்சுன்னு கன்வே பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பண்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் நம்ம மொபைல் ஃபிளாஷ்ல எடுத்து டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து அந்த லைட்டிங்ஸ் வந்து செட்டப் கரெக்டா இல்ல. ஆனா கரையில நல்ல செட்டப்பா இருக்கு. பக்கா சேஃப்டி எல்லாமே இருக்கு. கடலுக்குள்ள தான் அந்த மாதிரி ஒரு இல்லாம. ஸோ நம்மளுக்கு அவங்க சாப்பாடு அங்கே செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அங்கே போய் பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மொதல் அந்த ஐஸ் வண்டி காரன்ட்ட போய் 5 ரியால் 6 ரியால் போட்டிருக்கான் பாருங்க ஐஸ். அதை போய் வாங்கிட்டு வருவோம் என்னன்ட்டு. அந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் போல இருக்கு தூரம். ஸோ ஹீட் வர ஓவரா இருக்கு. அதனால குரூப்லேயும் மொதல் கொண்டு போய் கொடுத்துருவோம். அடுத்து என்னங்கிறத காட்டுறேன். அப்புறம் நம்மளே 9 மணிக்கு மேலே தான் வந்தோம். 9 மணி இருக்கும். ஆமாம் 9 மணி மேலே இருந்தோம். பட் இப்போ மணி இப்போ ஒரு 11:30 இருக்குமா? 10 இருக்கும். சாரி 10 சாரி. ஸோ 10க்கும் இப்போ ஆட்கள் இப்போ தான் வரவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம முன்னாடியே வந்துட்டோமா இல்லை நம்ம லேட்டா? என்ன பூ ப்ரோ உங்களுக்கு எதாவது தெரியுதா? வெள்ளை கலர்ல இருக்குதா? அந்த 2 பூ பிரபு குஷ்பு. ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் வருங்க, நம்மளுக்கு எதுக்காது. ஸோ இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தமாம்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தஹரான்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து ஹாஃப் மூன்னு சொல்லுவாங்க. டே டைமில் 3 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேராக்ளோடிங், அப்புறம் வேறு என்னது ப்ரோ? ஸ்பீடு போட்டு இந்த மாதிரிலாம் உண்டு. நைட் டைம்ங்கிறதுனால நீங்கள் குளிச்சுக்கலாம், மற்றபடி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அது எல்லாமே உண்டாங்க. எதில் பார்த்தீங்க நீங்கள்? நான் சொன்னதுக்கப்புறம் யூடியூப். ஸோ ப்ரோ வந்து நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போவேன்னு சொன்னேன். யூடியூப்ல செக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, இப்போ ஸ்பீட் போட் இருக்குன்னு சொன்னாங்க, பேராக்ளவுடிங் இருக்குன்னு சொன்னாங்க, ஒட்டக சவாரினா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்க ப்ரோ என்கிட்ட கேட்குறாரு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. பட் அதெல்லாம் 3 மணிக்கு மேலே, ஈவினிங் 3 மணிக்கு மேலே வந்தால் தான் இருக்குமா. இந்த டைம்லாம் எவனும் இருக்க மாட்டான்லாம். ஏன்னா ஒட்டகம் தூங்க போயிடும், போட் படுத்துரும். அதனால ஸோ
ஸோ இதுதான் கைஸ் நம்ம புத்திங்கிறது. இங்கே பார்த்தீங்களா இந்த வார்னிங் செக்ஷனில் ஃபயர் வைக்கக்கூடாதுன்னு போட்டுருக்குது அதில். ஆனால் நம்மளால் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபயர் வச்சு கொளுத்திட்டு இங்கே சாப்பாட்டுக்கு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. உடம்புல இவ்வளோ உப்பு வச்சுக்கிட்டேன்டா சைடிஸ் கலையிற அப்படிப்பாங்களா, அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி இருக்குது. கடலில் குளிச்சதுனால உப்பு தண்ணியாக குளிச்சதுனால உப்பாக இருக்குது. சரி கூட தண்ணி வாங்கலான்ட்டு ஸோ ஒரு கடை பிளாட்ஃபார்ம் கடைக்கு வந்திருக்கிறோம். அங்கே தண்ணி இதெல்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த சின்ன கேன் வந்து 50 பைசா தான் வெளியே, ஆனால் இங்கே 1 ரியால் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா 50 பைசால ஆபம் வைக்கிறாங்க. அதான் ஸோ குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸு, அப்புறம் கடலில் இறங்குறதுக்கான அதுக்கான கிட்டு இது எல்லாமே போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி தெரியுற அந்த கேரவன் வண்டியில் சாப்பாடுலாம் செஞ்சு வித்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வெள்ளம் மட்டும் வாங்கிட்டோம், அதாவது தண்ணி மட்டும் வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம டீம் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே பார்த்து போக வேண்டியதான். அவர் டீம் கிட்ட நம்ம வந்தாச்சு. சிக்கன் ரெடியா? இது எல்லாத்தையும் சமைச்சது யாரு? எஜிப்சியன் செஃப் அமீர். ஸோ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் வேவலை, பட் இருந்தாலும் இன்னும் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டேன். வச்சாச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்குதாங்க. இது இன்னும் வேகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஹீட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ குளிச்சு முடிஞ்சாச்சு. ஸோ அதனால் இங்கே நல்ல தண்ணி இருக்குது. அதில் போய் பாடியை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த ரூமுக்கு தான் கிளம்ப போகிறோம். சரி, ஒவ்வொரு ஆளாக ஆட்டும் அந்த மாதிரி போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. அப்படி நான் குளிக்கிறோம். போய் குளிங்க. குளிக்கிறதே இருக்கு அப்புறம். ஆமாம், இப்போ குளிங்க ப்ரோ. எப்படி இருக்கு? குற்றால அருவியில் குளிச்சது போல் இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ ரூமு கிளம்பியாச்சு. மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்சது, இன்றைய செட்டில்மெண்ட் முடிஞ்சது. இனி நாளைக்கு என்ன பிளானுங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்தோட பேர் வந்து ராஸ்தனூராவான், ஆஃப் மூன் கிடையாதான். ஸோ ஆஃப் மூன் தான் பிளான் பண்ணியிருந்தான். பட் கூட்டம் வந்தவர் இப்போ தான் சொன்னார் இந்த இடத்தோட பேர் ஆஃப் மூன் கிடையாது, ராஸ்தனூரா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சவுதி அரேபியா தமாம்னு இருந்தீங்கன்னா இங்கே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஆஃப் மூன் கிடையாது, நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நன்றி. வட்டமாமே